இவ்ளோ ஒரு வழிகள தாண்டிய ஒரு பானு, டக்குனு ஒரு சேஞ்ச். அவங்க கிட்ட நெறைய சேஞ்ச் பார்க்கணும். டக்குனு ஒரு சேஞ்ச். அவங்களோட இப்போ ஒரு பிக் ஸ்க்ரீன்ல அவங்கள நீங்க பார்க்குறீங்க. லைக் அச்சோ! ஒரு எல்லாருமே பார்க்குற ஒரு டெலிவிஷன் ஷோல பார்க்கும்போது, அந்த வலி எப்படி, அந்த பெயின் எப்படி கேர் பண்றீங்க நீங்க? ஆ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கஷ்டம்லாம் பட்டா, இல்லன்னா வன்மம் அதெல்லாம் இருக்கும். எப்படி இவ சிரிக்கிறா? அப்ப இவ உண்மையா லவ் பண்ணாளா? ஆ. அப்படி இருக்கும்ல. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பிரிட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ அம் ஃபைன், ஐ அம் ஃபைன். அப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் நோ. பெயின் வி ஹேவ் டு கோ த்ரூ இட் டு பிகம் ஃபைன். பெயினை இக்னோர் பண்ணோம்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு டைம் பிரேக் ஆகும். ஹீலிங் இஸ் நாட் எஸ்கேப்பிங், ஃபேஸ் இட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அழுவேன். அப்புறம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக இருப்பேங்க. இப்போ என் கஷ்டத்துல யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மம்மி இருந்திருக்காங்க, தங்கச்சி இருந்திருக்காங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. பட் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயம் நான் சொல்ல மாட்டேன்ல. அந்த மாதிரி நிறைய பசங்க பொண்ணுங்க இருக்காங்க. இவ்வளோ க்ளோஷர் இருந்தே எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்லக்கியா இருக்கிறவங்க, ஃபேமிலியில அன்லக்கியா இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயும் டீமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ற பசங்க பொண்ணுங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்றது எதுவுமே அவங்க ஒரு க்ளோ அப் இல்லை, அவங்களுக்காக பேர் மினிமமான திங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கூட அலௌட் இல்லைன்னு சொல்றவங்க எங்க போவாங்க? இன்ஸ்டாகிராம்ல இருந்து நைட்லாம் எனக்கு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கால் வரும். அட்ரஸ்ல இருந்து நம்பர் வரைக்கும் அனுப்பிடுவாங்க. அக்கா ஃபேக் அக்கௌண்ட் இல்லக்கா, ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்க. நிறைய பொண்ணுங்க, நிறைய பசங்க கிட்ட நான் நைட்லாம் உட்காந்து பேசியிருக்கேன். ஏன்னா அது எவ்வளவு ஹீல் பண்ணும் தெரியுமாங்க? அக்கா எனக்கு இந்த மாதிரி தான்க்கா இருக்கு, என் அம்மா புரிஞ்சுக்க மாட்டான்க்கா, என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்றான், ஏமாத்திட்டான், இது பண்றான்க்கா, எனக்கு அவன் வேணும். முஸ்லிம் பொண்ணுங்க, எத்தனையோ முஸ்லிம் பொண்ணுங்க, அக்கா இப்படி பண்றான்க்கா பணம். ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன்னா நீ தைரியம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணோட கேப்பபிலிட்டியை மட்டும் தான் நான் சொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ணலாம், நாளைக்கு யூ கோனா சர்வைவ், வாட் அண்ட் ஆல் யூ கேன் டூ டுடே, கம் ஆன். அவ அதை பண்ணுவானா எனக்கு தெரியாது. அவ அப்படி நினைப்பாளா, அதை பண்ணலான்னு அவ எடுக்க மாட்டான். பட் அவ வந்துட்டு ஒரு நம்பிக்கைன்றது அடுத்த விஷயம். ஷீ இஸ் பிகமிங் ஃபைன் பிகாஸ் ஷீ நோஸ் ஷீ கேன் டூ இட். ஷீ இஸ் பிலீவிங். இதுதான் ப்ராசஸ்.